அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசுவின் வெளிப்பாடு. மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 16, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 15 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். உயிர்ப்பு நிகழ்ச்சியின் கதாநாயகி என்று கருதப்படும் மகதலா மரியா இயேசுவிடம் பெறும் அன்பு கொண்டிருந்த காரணத்தை இங்கே கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. இயேசு அவரிடமிருந்து 7 பேய்களை ஓட்டினார் என்பது அவர் பெருநோயிலிருந்தோ அல்லது ஒழுங்கீனத்திலிருந்தோ இயேசுவின் கருணையால் விடுதலை பெற்று இயேசுக்கு நெருக்கமானவர் என்று புரிந்து கொள்ளப்படலாம். தம் உயிர்ப்பு பற்றிய செய்தியை அறிவிக்க இயேசு தேர்ந்து கொண்ட பெண் இவர். இந்த வகையில் இவர் தொடக்க கால திரு அவையில் ஒரு பெரும் பங்கை வகித்திருப்பார் என்பதில் ஐயமில்லை. இந்த காட்சி லூக்கா நற்செய்தியில் மிக விரிவாக தரப்பட்டுள்ள எம்மாவு சீடர் இருவரை இயேசு சந்தித்த நிகழ்வை எதிரொலிக்கின்றது. லூக்கா நற்செய்தி எம்மாவு நோக்கி பயணம் செய்த சீடர்களைத்தான் சுருக்கமாக வயல்வெளிகளுக்கு சென்று கொண்டிருந்த இருவர் என குறிப்பிடுகின்றது. இயேசு அளித்த இறுதி கட்டளை, அதுவும் அவர் வெற்றியுடன் உயிர்த்த பிறகு அளித்த இக்கட்டளை திரு அவையின் வாழ்வுக்கும் பணிக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு முதலாக ஒரு பெண்ணிற்கு உயிர்த்த பிறகு தோன்றுகிறார். யூத சமுதாயம் ஒரு ஆணாதிக்கம் கொண்ட சமுதாயம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பெண்களை ஒரு பொருட்டாக மதிக்காத சமுதாயம். இயேசு இந்த சமுதாயத்தில் பிறந்தவர் தான். ஆனாலும் பெண்களை பற்றிய இயேசுவின் பார்வை வேறுபாடுள்ளதாக இருக்கிறது. தான் வாழ்ந்தபோதே பெண்களை மிகுந்த மதிப்போடு நடத்தியவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பார்வையில் ஆண் பெண் வேறுபாடு இல்லை. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள், அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எனவேதான் தனது தாயை அதிகமாக அவர் நேசித்தார். இயேசுவின் இந்த பார்வை பெண்களை பற்றிய உயர்ந்த பார்வை பார்ப்பதற்கு வழிகாட்டுகிறது. இயேசு வாழ்ந்தபோதும் சரி, இன்றைக்கு நற்செய்தியில் நாம் பார்ப்பது போல இறந்து உயிர்த்த பிறகும் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார். அன்புக்கு நாம் உதாரணமாக தாயைத்தான் சொல்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தனது பிள்ளையை விட்டு கொடுக்காதவர் நிச்சயம் நமது அன்னை தான். பெண்களை நாம் மதிக்கவும் அவர்களை மாண்போடு நடத்தவும் இயேசுவின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து எம்மாவு நோக்கி சென்ற 2 சீடர்கள் சான்றை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 11 தோன்றிய நிகழ்வு. இத்தனைக்கும் பிறகும் சில உயிர்த்த இயேசுவை நம்பவில்லை, கடின உள்ளத்தோடு இருந்தனர். எனவேதான் இயேசு அவர்களை கண்டிக்கின்றார். கடின உள்ளம் என்பது இதுதான். சொந்த அனுபவத்தை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் போதும் கூட அதனை நம்ப மறுப்பது. நமது வாழ்விலும் இத்தகைய கடின உள்ளம் இருக்கிறதா? இறைவனின் வல்ல செயல்களை நமது வாழ்விலும் பிறரது வாழ்விலும் நாம் கண்ட பிறகும் இன்னும் அவநம்பிக்கையோடும் கவலையோடும் துயரத்தோடும் வாழ்ந்து வருகிறோமா? இதுதான் கடின உள்ளம். அதற்காக மனவருந்தோ இறை நம்பிக்கையில் வளர்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசுவின் வெளிப்பாடை உணர்ந்து வாழ்கின்றேனா? இயேசு எனது வாழ்வில் உறுதியான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? இயேசுவின் நற்செய்தி பணியை உள விருப்பத்தோடு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயேசுவின் வெளிப்பாடை உணர்ந்து செயல்படவும், இயேசுவை எங்களது வாழ்வில் உறுதியான நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவின் நற்செய்தி பணியை உள விருப்பத்தோடு செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.